ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக யம்மியான டேஸ்டியான புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப சுலபங்க. பார்க்கும்போதே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம புட்டிங் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம கேரமல் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வரும். ஸ்டவ் மீடியமாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம கேரமலைஸ் பண்ணி செய்யும்போது இந்த புட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் இதோட ஃப்ளேவர் நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புட்டிங் செய்ய போகிற மோல்டில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தனியாக நம்ம கேக் டின் தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்க சில்வர் பவுல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே மோல்டில் நம்ம கேரமல் சிரப்பை சேர்த்துடலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு புட்டிங் ரெடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாங்க. சமைக்க தெரியாதவங்க கூட இந்த புட்டிங்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ 3 முட்டை ஆட் பண்ணிட்டேங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம சாதாரணமாக விஸ்க் வச்சு செஞ்சாலே போதும். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டை சர்க்கரை பால் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை பவுடர், அது கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் எல்லாமே நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு சூப்பரான யம்மியான புட்டிங் உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த மிஸ்டேக்குமே வராது. நீங்கள் பயப்படாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கேரமல் சிரப் நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸிங் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியோ இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அது கூட மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸிங்கை மேலே வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் கூட இதே மெத்தடில் செய்யலாங்க. குக்கரில் 2 விசில் வச்சிங்கன்னா கூட ரொம்ப சீக்கிரமாக ஆயிடும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கவர் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஃபோர்க் இல்லைன்னா டூத்பிக் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பேக் சைட் திருப்பி போட்டுக்கலாம். வாவ், பாருங்க, யம்மியான கேரமல் புட்டிங், அதுவும் நம்ம பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.